ஆனால் வந்து பாரதி பாஸ்கரா அவங்க பேர் பாரதின்னு தான் சொல்லுவாங்க. பாரதி அவங்க பேசுவாங்க. நாங்கள் அம்மா வீட்டில் தான் செல்லமாக இருந்தோம், மாமியார் வீட்டுக்கு போனால் செல்லமாக இருக்க மாட்டோம், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மைதான், அவங்க சொல்கிறது உண்மைதான். ஆனால் ராஜா சார் சொல்கிறாங்க, நீங்கள் அம்மா வீட்லேயே செல்லமாக இருக்கிறீங்க, புருஷ வீட்டுக்கு வந்த பிறகு தான் அவங்க ஆட்சியாக இருக்குதுன்றீங்க. அப்படிலாம் இல்லை. 90ல் என்ன செஞ்சாங்க தெரியுமா? மருமகளும் பொண்ணும் குழந்தை பெற்றிருந்தாங்க. மருமக வந்து கறி சாப்பிடக்கூடாது, சாப்பாடு சாப்பிடக்கூடாது, அப்படிலாம் திட்டம் போட்டு பிள்ளைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி 2 பிரெட்டு துண்டு தான் தருவாங்க. பொண்ணு அதே வாரத்தில் பொண்ணு பிள்ளை பார்த்த உடனே அதே பொண்ணுக்கு கறி என்ன, அது என்ன, மீன் என்ன, அவங்களும் ஆப்ரேஷன் தான், இவங்களும் ஆப்ரேஷன் தான். நீங்கள் அம்மா வீட்லையா செல்லமாக இருக்கீங்க, புருஷ வீட்டில் வந்து தான் செல்லமாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. புருஷ வீட்டில் எல்லாத்துக்கும் அந்த செல்லம் கிடைச்சிடாது, யாரோ ஒருத்தருக்கு தான் அந்த கடமை கிடைக்கும். அம்மா வீடு தான். மணி இப்போ இருக்கிற பசங்கள்லாம் யார் கூட்டு கொடுத்தனத்தில் இருக்கிறாங்க? எல்லோரும் 90 காலத்தில் தான் கூட்டு கொடுத்தனமாக இருந்தாங்க. இப்போயா கல்யாணம் ஆச்சா பெட்டியை தூக்குன்னு நம்ம தனியாக போயிடலாம், அப்போ தான் சுதந்திரம் கிடைக்குன்றாங்க. அது மாதிரி அம்மா வீடு தான், மாமியார் வீடு தான்.